ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, அலுவலக வாழ்க்கை என வியாபாரம் என அனைத்துமே இன்றைய தினம் நமது பொதுவான ராசி பலன்கள் மூலமாக எப்படி அமைதிங்கிற விஷயத்தை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். மறக்காம இந்த வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. மேலும் உங்களுக்கான ராசி இது இல்லை அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்கள் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து விதமான 12 ராசிகளுக்கும் உண்டான லிங்க்கை நான் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்களது உறவினர்கள் ராசி பலன்கள் பார்க்கணுன்னாலும் சரி, டெஸ்கிரிப்ஷனில் அந்தந்த ராசிக்கு உண்டான லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் தினசரி ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தின வாழ்த்துக்கள் நண்பர்களே. வாங்க இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் 15ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2022ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 29ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இது தவிர ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கையும், 6ஆம் இடத்தில் சனி பகவானும், 4ஆம் இடத்தில் சூரியனும் அமைந்துள்ளனர். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களது திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலுமே நீங்கள் திட்டமிட்டபடியே நடைபெற்று மகிழ்ச்சிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தினமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் நீங்கள் தியானம், யோகா போன்றவற்றை செய்ய துவங்குங்கள். உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது பணத்தை, செல்வத்தை எப்படி சேமிக்கிறது அப்படின்ற மாதிரியான சில நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக்குவீங்க. அதனால உங்களது திறன் இன்னும் அதிகமாகும். சேவிங்ஸில் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஆர்வம் காட்ட வேண்டியது அவசியம். இன்றைய தினம் உங்களது திறமைகள் தானாக வளரக்கூடிய யோகம் இருக்குங்க. புதுசாக நிறைய விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதன் மூலமாக உங்கள் பணத்தை நீங்கள் நிறைய மிச்சம் பண்ண முடியும். சில சமூக நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய இன்விடேஷன்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு வரலாம். இன்றைய தினம் உங்களது அடிப்படை வசதி வாய்ப்புகளை நீங்கள் பெருக்கிக் கொள்ள தேவையான நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான ரொம்ப ஆர்வமாக நீங்கள் இருப்பீங்க. அது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருங்க. மேலும் உங்களது அன்பு நண்பர்கள் என்ற உங்களுக்கு நிறைய ஆதரவுகள் தரக்கூடிய யோகம் இருக்குது. அதன் மூலமாகவும் மன மகிழ்ச்சியில் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சில சமூக நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்துக்கிறது மூலமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சில நபர்களின் அறிமுகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அவருடன் இருக்க ஒரு உந்துதல் சக்தி இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது காதல் வாழ்க்கையின் இனிமையை நீங்கள் இன்றைய தினம் உணரக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் காதல் வாழ்க்கையை ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளிலும் நீங்கள் நல்ல பாராட்டுகளை பெறக்கூடிய யோகம் இருக்குது. உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லதாகவே இருந்தாலும் சில குழப்பங்கள், இடையூறுகள் இருந்து இன்றைய தினத்தை உங்களுக்கு கொஞ்சம் சோர்வாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே. இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் உங்களது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. இன்றைய தினம் எல்லா காரியங்களும் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் என்பதால் நீங்கள் தேவையான அன்பு நண்பர்களின் ஆதரவும் பெறுவதால் கண்டிப்பாக ஒரு லிஸ்ட்டை போட்டு அனைத்து காரியங்களும் இன்றைய தினம் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அனைத்து காரியங்களிலும் நீங்கள் வெற்றிகளை பெறுவதற்கான நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாகவே அமைந்துள்ளது. திருமண வாழ்க்கையில் சில ஏற்ற இறக்கங்களுக்கு பிறகு நீங்கள் எப்பொழுதுமே எதிர்பார்த்தபடியான மகிழ்ச்சி இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். ஒரு பொன்னான நாளாக இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு அமையப் போகிறது. எனவே அதன் மூலமாக ஆனந்தமான ஒரு நாளாக உங்களுக்கு இன்றைக்கி அமைதி நண்பர்களே. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ற ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமது பொதுவான ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக உங்களுக்கு மொபைல் மூலமாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி கிடைக்க நல்ல ஏதுவாக நல்ல வாய்ப்பாக அமையும். இதன் மூலமாக அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியுங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அனைவருமே நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அந்த ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விட்டு எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்திற்கான உங்கள் மகிழ்ச்சி தரும் வண்ணம் லைட் ப்ளூ கலர் இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இன்றைக்கி உங்களுக்கு லைட் ப்ளூ கலர் லக்கியஸ்ட் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 2 2ஆம் நம்பரை இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாங்க. லக்கியஸ்ட் நம்பரா இன்னைக்கு அமையும். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது சிம்மராசி அன்பர்களில் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை நிறைவேற்றுறதுல அதனால நீங்க கொஞ்சம் அலைச்சல் அடைய நேரிடலாம். அதனால கொஞ்சம் சோர்வுகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை உங்களது நெருக்கமானவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் பெரிய அளவில் எந்த பாதிப்புகளும் இருக்காது நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கும் அலைச்சல்கள் இருக்கலாம். அலுவலக பணிகளில் உங்களுக்கு மறைமுகமாக சில விமர்சனங்கள் ஏற்படலாம். ஆனாலும் அது நீங்கிவிடும். இன்றைய தினம் வியாபாரத்தில் நெருக்கடியான சில சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் நமது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு ஏற்பட்டாலும் நீங்கள் திறமையாக அதை சமாளிக்கக்கூடிய யோகம் இருக்கு. தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் அலர்ட்டா இருக்க வேண்டியது அவசியம். வாகனம் தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் செலவுகள் உங்களுக்கு ஏற்படுங்க. வியாபாரத்துல உங்களுக்கு நல்லாவே இருந்தாலும் சில மறைமுகமான எதிர்ப்புகள் இருக்கலாம். ஆனாலும் அந்த மறைமுகமான எதிர்ப்புகள் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் மிகச்சிறப்பாக உங்களது காரியங்களில் வெற்றிகளை பெற முடியுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோக்கு உங்கள் தயவுனால 1 மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அனைவருமே லைக் பட்டனை மறக்காம பிடிச்சிருந்தா அழுத்திக்கங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை ஷேர் பண்ணுங்க கூட. கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தாராளமாக பகிருங்கள். தயங்க வேண்டாம். அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். மீண்டும் நாளை தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.